எல்லோருக்கும் வணக்கம். பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். கோயில்களில் நீங்கள் சாமி கும்பிட்ட பிறகு திருநீர் கொடுக்கறத உண்டியல் பக்கத்தில் அந்த சில்வரில் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த உண்டியல் மேலே போடுறது, தூணில் தட்டுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கள் வீட்டிலேருந்து போகையில் 2 பேப்பர் எடுத்துகிட்டு போங்க. பணம், பர்ஸு எல்லாமே எடுக்கிறோம். அதோட 2 பேப்பரை எடுத்துகிட்டு போய் அந்த திருநீரெல்லாம் அதில் மடக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. அதுதான் நல்லது. தெரியாது தான் நம்ம இது செய்கிறோம். நம்ம வீட்டு டேபிள் மேலேயோ அல்ல எது மேலேயோ இந்த திருநாரை அப்படி போடுவோம்னா, நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், அதில் போட்டால் திருநீரை போட்டால் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு நம்ம போட மாட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கோயில்லையும் உண்டியல் மேலே போடுறது, கல் தூணில் போடுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் 2 பேப்பர் எடுத்துகிட்டு போய் அந்த திருநீரை மடக்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க. பூஜை ரூமில் வைங்க. டெய்லி நீங்கள் பூசுகிற திருநாரோட போட்டு கூட அதை நீங்கள் பூசினா அது ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். இன்னொன்று பெண்களுக்கெல்லாம் சொல்லக்கூடியது, நீங்கள் போய் கோயிலில் விளக்கு போடுறீங்க. அப்போ கூடையில் அகல், எண்ணெய், திரி, பூ, மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொண்டு போகிறீங்க. அதோடு ஒரு சின்ன துணியும் கொண்டுட்டு போங்க. நீங்கள் விளக்கு பொறுத்தையில் எப்படியும் அந்த கையில் எண்ணெய் ஆகும். அதை நம்ம என்ன செய்கிறோம், அந்த கம்பி போட்டிருக்கிறதுல நம்ம விளக்கை பொருத்திட்டு நம்ம கையில் அது பிசுன்னு இருக்குதுன்னு கம்பியில் தடவுறோம். இல்லைன்னா பக்கத்தில் கல் தூணுங்கள் இருக்கிறதுல தடவிடுறோம். அது செய்யக்கூடாது. விளக்கை பொருத்திட்டு எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அந்த கையை துணி கொண்டு போகிறதுல தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா வயசானவங்க, சின்ன பசங்க கூட சமயத்தில் கம்பி பிடிக்கிறாங்க. நீங்கள் தடவுற எண்ணெய் அவங்க கையில் பட்டு அது பிசு பிசுன்னு ஆகுது. தூணில் ஒரு சமயத்தில் ஏற முடியாதவங்க கையை பிடிச்சி ஏறையில் அந்த தூணை மட்டும் எண்ணெயாக இருக்குது. அது அவங்களுக்கு ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் விளக்கு போட போகையில் ஒரு துணி கொண்டுட்டு போய் அந்த துணியில் கையை துடைச்சிட்டிங்கன்னா உங்கள் கையும் சுத்தமாக இருக்கும். கம்பியில் தடவுற வேலை இருக்காது. கோயிலும் நம்ம வீடு மாதிரி தான். முன்னால் ஏதோ தெரியாத செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய பசங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. சின்ன வயசு பசங்க, பொண்ணுங்க, அவங்கெல்லாம் திருநீறு வாங்கிட்டு, பெரியவங்க பெரும்பாலும் தட்ட மாட்டாங்க, சில பேர் தட்டுவாங்க. நீங்களுமே அதை பேப்பரில் தட்டி அம்மா அப்பாவுக்கு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தட்டுறதுனால கோயில் அவ்வளவு தூசியாகுது. நான் இப்போது ஒரு 2 உழவர் பணிக்கு போனதுனால நானும் கூட சமயத்தில் தூணில் தட்டி இருக்கலை. அது இப்போ தான் அது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஏன் தப்பை திருத்தின மாதிரி எல்லோரும் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த வீடியோ போடுறேன். இன்னொன்று, திருமலை கோயிலில் அந்த மயில் இருக்குது, அது மேலே எதுக்கு அப்படி மஞ்சள் பொடியை கொட்டுறாங்க? அந்த மஞ்சள் பொடி பாக்கெட்டை நீங்கள் பூசாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா டெய்லி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணையில் அந்த மஞ்சள் பொடி போட்டு அவங்க டெய்லி அபிஷேகம் பண்ணையில் அது போடுவாங்க. நீங்கள் இந்த மயில் மேலே போட்டிங்கன்னா அவங்க மயில் என்ன செய்வாங்க, பூசாரிங்க நல்ல எண்ணெய் தடவி தண்ணி ஊற்றி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பாங்க. அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம போய் அந்த மஞ்சள் பொடியை மட்டும் நீங்கள் போட, நாங்கள் நேற்று அதை தேய்க்கிறப்ப தான் தெரியுது இது வேண்டாமே அப்படின்னு அதையும் சொல்லணும்னு அதனால நான் ஆசைப்பட்டு சொல்கிறேன். கோயிலில் இதை மாதிரி செய்யாமல் இருந்தால் அங்கங்கே திருநீரெலாம் செவரில் இருக்குது, தூணில் இருக்குது, உண்டியல் மேலே இருக்குது. அதை நம்ம செய்யாத இருந்தால் கோயில் இன்னும் நல்ல சுத்தமாக இருக்கும். நாங்கள் செய்யலை இன்னும் பளிச்சுன்னு இருக்கும்.
இதை நான் பக்தருக்கும் அடியார்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் சொல்லி இந்த யூடியூப் வீடியோ போடுறேன். எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணி அந்த கடவுள் கோயிலையும் சுத்தமாக வைங்க. வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவனடியார்கள் எல்லாருக்குமே திருச்சிற்றம்பலம் வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கோயில் இன்னும் அழகாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. சம்போ மகாதேவா. எல்லார் ஆசீர்வாதமும் இப்படி எல்லாரும் செய்கிறவங்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம். செங்கோட்டை ராஜம்மா.